அடுத்த கட்டத்துக்கு வந்துடும், டாப் 3க்கு வந்துடும். மூணாவது நம்ம பார்த்தோம்னா விஐபி சரண்யா பார்த்திருக்கீங்க இல்லையா? அந்த படம் ஹிட் ஆனது ஒரே ஒரு காரணம் அம்மாவோட பாசம் மட்டும்தான். ஏன்னா அந்த கதையில வந்து பிடிஎஸ் வீடியோஸ் நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தனுஷ் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, நீங்க நார்மலா பண்றதை மட்டும் பண்ணுங்க தான் சொன்னவரே, ஒரு ஸ்கிரிப்டோ கொடுத்தோ இல்ல நீங்க இதுதான் பண்ணுவீங்க அதான் அழுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரு ரியலிஸ்டிக்கான அம்மாவோட கேரக்டர் எப்படி இருக்கும்னா அது யதார்த்தமா வர வைக்கிறது. சினிமா அம்மா மாதிரி அவங்க தெரிய மாட்டாங்க. ரியல் லைஃப்ல நம்ம அம்மா எல்லாம் அப்படி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அம்மா கேரக்டர் பண்றது வந்து ஒன்றும் புதுசு இல்லை. இதுக்கு முன்னாடி நிறைய கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் என்னவோ இன்னும் ரொம்ப நேச்சுரலா நடிச்சுட்டாங்களோ எனக்கு தோணுது. எனக்கு ஒரு நல்ல சீன் ஞாபகம் இருக்கு. என்னன்னா வந்து எல்லா அம்மாக்கும் இருக்க மாதிரி தான் மொட்டை மாடியில் உட்காந்துட்டு இவன் அந்த பைனாகுலர்ல காமிச்சிடுவேன், நான் பண்ணது நீ பண்ணதாடா அப்படின்லாம் கேட்டுட்டு சொல்லுவாங்க, என்னடா நீ லவ்லாம் இருக்காடா, அதெல்லாம் ஏமா என்னதான் ஏன் பண்ணுவேன், ஏன் பிள்ளைக்கு என்ன குறை அப்படி. அந்த டைலாக் எல்லா அம்மாவும் எல்லா பசங்களையும் கண்டிப்பா ஒரு முறை இந்த டைலாக் எப்பவுமே வந்துட்டு அம்மாக்களுக்கு பிடிச்சது பசங்க மட்டும்தான். அது அந்த படத்துல இன்னும் தெளிவா காமிச்சிருப்பாங்க. இன்னொரு டைலாக் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு தெரியல, அவங்க அப்பா வந்து அவன் திட்டுறப்ப கூட அவங்க அம்மா கூட வந்து அவனை அடிச்சிருப்பாங்க. அது காரணம் என்னன்னா தான் புள்ள பெத்தவங்களையும் சரி மத்தவங்களையும் சரி அடிக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் அடிச்சிருப்பாங்க. வீட்டை விட்டு கோச்சிட்டு போனா நான் யார் நீங்களா போவீங்க, நான் தானே போனோம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பும் சரி கருணையும் சரி அம்மா கிட்ட மட்டும் தான். இது ரெண்டுமே வந்து வேற யார்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. இன்னும்